மூன்றாம் அதிகாரம் 11வது வசனத்தை யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்குவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை முன்னறிவித்து யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை பத்தி பேசுகிறார். அப்போ அவர் பேசும்போது சொல்றாரு, நான் மனம் திரும்புதலுக்காக ஒரு ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறேன். எனக்கு பின்பாக ஒருத்தர் வருகிறார். அவர் இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்றாரு, எனக்கு பின்பாக ஒருத்தர் வர்றாரு. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பரிசுத்த ஆவியினாலேயும் ஞானஸ்நானம் உண்டு, அக்கினியினாலேயும் என்ன இருக்குது? ஞானஸ்நானம் உண்டு. அப்போ யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் மனம் திரும்புதலுக்காக தான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். ஆனால் அடுத்த ப்ராசஸ் வருது. அது பரிசுத்த ஆவியிலையும் அக்கினியிலையும் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். ஞானஸ்நானம் என்பது, பேப்டிசம் என்பது பேப்டைசோ என்ற வார்த்தையிலிருந்து வந்தது. அதனுடைய அர்த்தம் என்ன? முழுகுதல், முழுகி எழும்புதல். அதனாலதான் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது தண்ணீருக்குள்ளாக முழுகி வெளியே எழுந்திருக்கிறோம். அப்ப ஞானஸ்நானம் என்ற அர்த்தம் எதை சொல்லுகிறது என்றால், ஒன்றிற்குள்ளாக நாம் முழுகி எழும்புவது. இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. அவர் வரப்போகிறாரு. இவர் என்ன செய்ய போகிறார்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஞானஸ்நானம் என்பது முழுகி எழும்புவது. அப்ப பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் கொடுப்பது என்பது பரிசுத்த ஆவிக்குள்ளாக முழுகி எழும்புவது குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து அவர் சொல்றாரு, அவர் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, நான் ஜலத்தில் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், பட் அவர் பரிசுத்த ஆவியில உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். ஹல்லேலூயா. அதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க மனம் திரும்புதலுக்கென்று ஞானஸ்நானம் எடுக்கிறீங்க, ஆனால் நிச்சயமாக எனக்கு பின் ஒருத்தர் வருகிறாரே, அவர் மூலமாய் பரிசுத்த ஆவியில நீங்க ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவிக்குள்ளாக முழுக வேண்டும் என்று சொல்லி அதை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அப்ப இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலையும் அக்கினியினாலையும் ஞானஸ்நானம் கொடுக்க போகிறார். பரிசுத்த ஆவியில ஞானஸ்நானம் என்பது பரிசுத்த ஆவிக்குள் முழுகி எழும்புவது. அக்கினியில் ஞானஸ்நானம் என்றால் அக்கினிக்குள் முழுகி எழும்புவது. ஞானஸ்நானம் என்றாலே முழுகுவது. அப்போ பரிசுத்த ஆவியில ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது, அக்கினியில ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஞானஸ்நானத்தை குறித்து வேதம் ஒரு வசனத்தை சொல்லுகிறது. வாசிக்கலாம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை யாராவது வாசிங்க. தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். நாம் செய்த நீதியின் கிரியைகளை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். ரட்சிப்புக்கு 2 பாகம் உண்டு. ரட்சிப்புல ஒரு பாகம் மறு ஜென்ம முழுக்கு. அதாவது யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ, யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டார்களோ அவர்கள் ஞானஸ்நானத்தில் பங்கெடுப்பது. அது தண்ணீரில் கொடுக்கக்கூடிய ஞானஸ்நானம். மறு ஜென்ம முழுக்கு அல்லாவிட்டால் மறுபடியும் பிறந்தவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு சடங்கு. மறுபடியும் பிறந்தவர்கள் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஒருவேளை ஞானஸ்நானம் யாராவது எடுக்காம இருந்தீங்கன்னா நீங்க ஐசக் பிரதரை மீட் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகள், அந்த ஞானஸ்நானத்தை குறித்து வகுப்புகள் எடுக்கப்படும். அப்ப ஞானஸ்நானம் என்பது ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை தெய்வமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு கீழ்ப்படிதல். இயேசு கிறிஸ்துவே எனக்கு இடம் கொடு, இப்படி எல்லா நீதி நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதா இருக்குன்னு சொல்லிட்டு ஞானஸ்நானம் எடுத்தார். அப்ப மறு ஜென்மம் முழுக்கு என்பது ஞானஸ்நானம். அடுத்து சொல்றாரு, பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் என்பது 2 பகுதிகளை உள்ளடக்கியது. பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம் என்பது புதிதாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸினுடைய ஒரு அடிப்படை. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலுக்குள்ளாக நான் வரவில்லை என்றால் நான் புது சிருஷ்டியின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய நேரத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டோம், ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஆனால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலின் அனுபவம் நமக்கு இல்லை. நம்ம முயற்சி பண்றோம், இதை விடணும்னு நினைக்கிறோம், போராடுறோம், ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஊழியம் செய்யணும்னு நினைக்கிறோம். நிறைய போராட்டத்துக்குள்ளாய் நாம் கடந்து போவதனுடைய காரணம் நாம் இன்னும் பழைய மனுஷனாகவே நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக ஒரு ஞானஸ்நானம் இருக்கிறது. அப்படி என்றால் ஞானஸ்நானத்தை குறித்த சத்தியம் ரோமர் 6 சொல்லுகிறது, ஞானஸ்நானம் என்பது தண்ணிக்குள்ள முழுகும் போது பழைய மனிதன் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்டு விட்டான். தண்ணீரை விட்டு வெளியே வரும் பொழுது அவன் புது மனுஷனாக இருக்கிறான். அதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அடையாளம். இன்னும் சொல்ல போனா அது கிறிஸ்துவினுடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்படுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்படுகிறது. அதான் ஞானஸ்நானம். அப்ப பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், பரிசுத்த ஆவிக்குள்ள நான் முழுகும் போது நான் முழுமையாய் புது சிருஷ்டியின் அனுபவத்துக்குள் வருகிறேன். அர்த்தம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி தேவன் என்னையும் உங்களையும் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்நானம் ஏற்றுட்டோம், ஆனால் நாம் முழுவதுமான மனவாட்டியாய் மாறவில்லை, நாம் முழுவதும் புதிதாக்கப்படவில்லை. நிறைய போராட்டம் நமக்குள்ள இருக்குது, அனுதின வாழ்க்கையில போராட்டம் இருக்குது. அதற்காக தான் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாய் நான் முழுகி எழும்பும் போது, அல்லது அவர் என்னை நிரப்பும் போது, அவர் என்னை மூடும் போது ஒரு புதிதாக்கப்படுகிற அனுபவத்துக்குள்ளாய் அவர் என்னை கொண்டு போகிறார். அல்லேலூயா. என்னுடைய பழைய சுபாவங்கள் மாறுகிறது. நிறைய நேரத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருப்போம், ஆனா சுபாவங்கள் பழைய சுபாவமா தான் இருக்கும். ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபைக்கு வருவோம், ஆனா சின்னதுல இருந்து நமக்கு என்ன கேரக்டர் இருக்கோ அதே கேரக்டர் தான் இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, அப்படி வாழ்வதற்காக உங்களை ஆண்டவர் அழைக்கவில்லை, அப்படி ஜீவிக்கிறதுக்காக உங்களை அழைக்கல. நீங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அடுத்தது உங்களுக்காக ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறார். எதற்காக? அவருக்குள்ளாய் நீங்கள் ஒரு ஞானஸ்நானம் பெறும்படியாக. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆவியானவருடைய ஞானஸ்நானம் வேணும்? அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அது பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல், உங்களை புது சிருஷ்டியாய் மனைதல், உங்களை புது மனுஷனாய் மாற்றுகிற ஒரு process. அது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள தான் இருக்கிறது. சரி, அந்த பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் 2 பகுதிகளாய் இருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவியினுடைய ஞானஸ்நானம், இன்னொன்று அக்கினியினுடைய ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துல அந்த அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனத்தை சத்தமா வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஒழுங்க. எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அப்பொழுது அந்த அறை முழுவதும் பரிசுத்த ஆவியானவர் நிரம்புகிறார். நிரம்பின உடனே ஃபர்ஸ்ட் அக்கினி இறங்கி வருது. அக்கினி மயமான நாவுகள் அவங்க தலையில வந்து அமர்கிறது. அதுக்கு அப்புறம் அடுத்த வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியினால் அவர்கள் நிரப்பப்படுகிறார்கள். அப்பொழுது அந்த அக்கினி வருகிறது, நிரப்புதலும் நடக்கிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதல் என்பது 2 வகையாய் செயல்படுகிறது. ஒன்று அது அக்கினி அபிஷேகமாக வெளிப்படுகிறது, இன்னொன்று
நிரப்புகிற அபிஷேகமாகவும் வெளிப்படுகிறது. நிரப்புகிற அபிஷேகம் என்பது எனக்கு உள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இதுவரை இல்லாத ஒரு பலன் உங்களுக்குள்ள வரும், இதுவரை இல்லாத ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்குள்ள வரும். உள்ளான மனுஷனுக்குள்ள வல்லமையாய் பலப்பட ஆரம்பிப்பீர்கள். ஆவியில ஜெபிக்க முடியும், ஆவியில அந்நிய பாஷை பேச முடியும், வரங்கள் வெளிப்படும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பலன் உங்களுக்குள்ள இறங்கி வரும். அதற்கு பெயர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுதல். அதே நேரத்துல பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும் போது அக்கினியினாலே அபிஷேகம் நடக்கும். அக்கினி அபிஷேகம் என்பது சுட்டெரிக்கிற அபிஷேகம். அக்கினி என்பது நியாய தீர்ப்பின் அடையாளம். பரிசுத்த ஆவியானவரை எண்ணெய் கொப்பனையாய் சொல்லுகிறாங்க, புறாவுக்கு ஒப்பனையாய் சொல்லுகிறாங்க, நதிக்கு ஒப்பனையாய் சொல்லுகிறாங்க. இப்படி பல ஒப்பனைகள் இருந்தாலும் அக்கினியும் பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இந்த அக்கினி என்பது சுட்டெரிக்கிறதனுடைய அடையாளம். அப்ப எதை சுட்டெரிக்கப்பட வேண்டும்? என்னுடைய உள்ளான மனுஷன் பலப்பட்டு கொண்டே இருக்கும்போது என்னுடைய வெளிப்பிரகாரமான மனுஷனுக்குள்ள சிலது சுட்டெரிக்கப்பட வேண்டி இருக்கிறது, சிலது சுத்திகரிக்கப்பட வேண்டி இருக்கிறது. அப்ப பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் போது இந்த ப்ராசஸ் முன்னாடி பின்னாடி மாறி மாறி நடக்கும். சில நேரத்துல பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் பெறும்போது சிலர் பயங்கரமா துள்ளி கதறுவாங்க, சிலர் அழுவார்கள், சிலர் விழுந்து புரளுவார்கள். அதை பார்த்து நீங்க கேவலமா நினைக்க கூடாது, அதை நீங்க கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. அங்கே ஒரு சுட்டெரிக்கிற அக்கினி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே விடுதலை நடத்தி கொண்டிருக்கிறார். வியாதிகள் சுகமாகி கொண்டிருக்கும், கட்டுகள் உடைக்கப்பட்டிருக்கும், பிசாசுடைய வேர்கள் பிடுங்கப்பட்டு கொண்டிருக்கும். அந்த மைண்டுக்குள்ள பல நாட்களா இருக்கிற டிப்ரெஷன்கள் மாறிக்கொண்டிருக்கும். அவங்க சிந்தனையில கட்டுப்படுத்த முடியாதவைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகம் அங்கே சுட்டெரித்து கொண்டிருக்கும். அதே நேரத்துல சிலருக்குள்ள அவர்களுக்குள்ள உள்ளான மனுஷனுக்குள்ள தேவ பலன் இறங்கி கொண்டிருக்கும். அந்த தேவ பலத்தினாலே அவர்கள் அந்நிய பாஷைகளை பேசுவார்கள், தேவனை ஆராதிப்பார்கள், தேவனை பலப்படுத்துவார்கள். அவர்களுடைய சத்தத்தை நீங்க அடக்க முடியாது, அவர்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படுகிறார்கள், பரிசுத்த ஆவியுடைய கண்ட்ரோல்குள்ள போகிறவர்கள். இந்த ரெண்டு ப்ராசஸும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துக்குள்ள நடந்து கொண்டே இருக்கும். ஹalleluya, ஹalleluya. அது இதுதான் ஃபர்ஸ்ட் நடக்கும், இதுதான் செகண்ட் நடக்கும்லாம் கிடையாது. ஆவியானவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பரிசுத்த ஆவியுடைய புதிதாக்குதலுக்குள்ளாக நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க வேண்டும். பல நேரங்களில் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, ஏற்றுக்கொண்டுட்டீங்க, இந்த புதிதாக்குற அனுபவத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்கவில்லை, சுட்டெரிக்கிற அனுபவத்துக்கு நீங்க விட்டு கொடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவருடைய ஸ்டைல் எப்படி தெரியுமா? அவர் நீங்க அனுமதிச்சால் மட்டும்தான் உங்களுக்குள்ள செயல்படுவார். நீங்க அனுமதி கொடுக்கலன்னா எத்தனை வருஷமா இருந்தாலும் உங்களுக்குள்ள செயல்பட மாட்டார். நிறைய பேருடைய எண்ணங்கள் என்னன்னா, பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் வேணும், நான் கீழே விழுந்துடக்கூடாது, நான் பிறண்டக்கூடாது, நான் கத்திரக்கூடாது, எனக்குள்ள தலையெல்லாம் கலைஞ்சிடக்கூடாது. அப்படி ஆவியானவர் உங்களுக்கு செயல்பட மாட்டார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தை நீங்க பாருங்க. குடித்து வெறித்தவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அந்த மாதிரி அங்க பிரச்சனை நடக்குது. பயங்கரமான சத்தம், பயங்கரமா இருக்கிறாங்க. இது என்ன ஆச்சுன்னு சொல்லி மற்றவர்கள் எல்லாம் கேட்கிற வரையில அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்துக்குள்ள ஒரு குடித்தவன் எப்படி இருப்பானோ, எப்படி தன்னிலை மறந்து இருப்பானோ, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனும் தன்னிலை மறந்து இருப்பான். ஹalleluya, ஹalleluya. பரிசுத்த ஆவியுடைய தொடுதலை பெற்றவங்க அப்படியே ஜெபம் பண்ணி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டவர்கள், நிரம்பி வழிகிறவர்கள், அவங்க நிலையை விட்டு எழுந்திருக்க ஆரம்பித்து விடுவார்கள். ஹalleluya. அவர்கள் பிடிச்சு நிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமைய மனுஷ வல்லமையால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ஒன்று, நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படுவார். ஹalleluya, ஹalleluya. நிறைய நேரத்துல இப்ப பாருங்க, ஒவ்வொரு ஜெப கூட்டத்துல நிறைய காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இனி நான் அதை செய்ய மாட்டேன், இனி நான் அதை பண்ண மாட்டேன், நிறைய காரியங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் மீண்டும் அதே பாவங்கள் நம்ம செய்யறோம், மீண்டும் அதுவே நமக்குள்ள வருகிறது, மறுபடியும் ஒப்பு கொடுக்கிறோம், மறுபடியும் மனம் திரும்புறோம், மறுபடியும் பிரச்சனை. இந்த ரொட்டீன் லைஃப்ல இப்படியே போயிட்டு இருக்குது. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தோட்டத்துல களைகள் எல்லாம் வெட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டி அப்படியே கிடக்குது. நீங்க பாருங்க, மழை பெஞ்சுனா அது முளைக்க ஆரம்பிச்சிடும்.
ஆனா வெட்டுன களையை தீய வச்சு சுட்டரிச்சு பாருங்க, அது வேரோட கருக ஆரம்பிச்சிடும். ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எந்த பாவத்தையெல்லாம் நீங்க அறிக்கை பண்றீங்களோ, எந்த பாவத்தையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறீங்களோ, ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் ஆவியானவருடைய சுட்டெரித்தலுக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே, உங்களுடைய அக்கினி அபிஷேகத்தால் என்னை நிரப்புங்க, உங்களுடைய அக்கினியால் என்னை நிரப்புங்க. என் சிந்தனையில உங்களுடைய அக்கினி வெளிப்படட்டும், என் சரீரத்துல உங்களுடைய அக்கினி வெளிப்படட்டும். என் சரீரத்துல சுட்டெரிக்கப்பட வேண்டிய சில பாவங்கள் இருக்குது, என் சிந்தனைக்குள்ள சுட்டெரிக்கப்பட வேண்டிய சில பாவங்கள் இருக்குது. அது மீண்டும் மீண்டும் முளைக்கிறது, மீண்டும் மீண்டும் என்னை பலவீனப்படுத்துகிறது. ஆண்டவரே, உள்ளான மனுஷனுக்குள்ள எனக்குள்ள பரிசுத்த ஆவியுடைய பலன் இருக்கிறது, நிரப்பப்படுறேன், அந்நிய பாஷை பேசுறேன். ஆனால் வெளிப்பிரகாரமான மனுஷன்ல களைகள் முளைச்சு நிக்கிறதுனால கோபங்கள், மூர்க்கங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், இந்த பாவங்கள் எழும்புறதுனால உள்ளான மனுஷனுக்கும் வெளிப்பிரகாரமான மனுஷனுக்கும் ஒரு பெரிய போராட்டம் வருகிறது. என்னால ஜெயிக்க முடியல ஆண்டவரே. அவர்களுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம் தேவை. உன் மேல ஒரு அக்கினி வெளிப்பட ஆரம்பிக்கும். ஒரு அக்கினி வெளிப்படும் போது இதுவரை கருகாத வேரெல்லாம் கருக ஆரம்பிக்கும், இதுவரை உடையாத கட்டெல்லாம் உடைய ஆரம்பிக்கும், இதுவரை விலகாத பிசாசுகள் விலக ஆரம்பிக்கும். கர்த்தர் உன்னை புதிதாக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு புதிதாக்குற வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். உனக்குள்ள நிரப்பப்பட்ட அந்த அக்கினி அது கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். உன் சிந்தனைக்குள்ள விடுதலை கொடுக்கணும்னு விரும்புகிறார். உன் சரீரத்துல விடுதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க எந்த அளவுக்கு விட்டு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆவியானவர் கிரியை செய்வார். ஹalleluya. யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, எனக்கு பின்னாடி ஒருத்தர் வர்றாரு, அவர் பரிசுத்த ஆவியினாலேயும் அக்கினியினாலேயும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அந்த இயேசுவை தான் நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், அந்த இயேசுவை தான் நான் ஆராதிக்கிறேன். ஆனா அந்த இயேசு கேட்கிறாரு, நான் எதுக்கு வந்தாலும் அது உனக்குள்ள நடந்துச்சா? நான் வந்தது ரெண்டு பர்பஸ். ஒன்று, உன்னை பரிசுத்த ஆவியில நிரப்பணும், அக்கினியினால நிரப்பணும். இது ரெண்டும் நடந்துச்சுன்னா அவருக்கு வேலையே கிடையாது. ஏன்னா அவருக்குள்ளாக நான் வைராக்கியமாய் செயல்பட ஆரம்பிச்சிருவேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி சீசர்களுக்கு இந்த பலவீனம் இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஊழியத்துக்கு போகாதீங்க, ஏன்னா உனக்கு என்னோட துணை தேவை. நான் இல்லைன்னா நீ பலவீனமாகற. எப்போது உனக்கு ஒரு சப்போர்ட் தேவை, எப்போது உனக்கு ஜெபிக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை, எப்போது ஒருத்தருடைய உதவி இல்லாம உன்னால வாழ முடியல. அப்ப சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் வந்த உடனே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவர் வெளிப்பட ஆரம்பித்தார். ஜனங்கள் ஓப்பனா விட்டு கொடுத்தாங்க. ஆவியானவர் எனக்குள்ள நிரப்புவதற்கு, சுத்தரிக்கப்படுவதற்கு விட்டு கொடுத்தாங்க. என்ன நடந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்பினார். பரிசுத்த ஆவியுடைய அக்கினி அவர்கள் மேல இறங்கி வந்துச்சு, சுட்டரிக்கிற அக்கினி வெளிப்பட்டுச்சு. அன்னைக்கு நிரப்பப்பட்டவர்கள் பேதுரு எந்திரிச்சு பிரசங்கம் பண்றாரு பாருங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அப்போஸ்தலர்கள் சாகர வரைக்கும் அந்த பவர் குறையவே இல்லை, சாகர வரைக்கும் விடுதலை நடந்து கொண்டே இருந்துச்சு. இவர்கள் மூலமாய் அக்கினி மற்றவர்களுக்குள்ள போய் கொண்டே இருந்துச்சு. ஹalleluya, ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் சொல்ற சில ஆவிக்குரிய தலைவர்கள், ஊழியத்தினுடைய அபிஷேகம் பெற்றவர்கள், ஊழிய அழைப்பை பெற்றவர்கள், ஊழியம் செய்ய வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்கள், தேவ தயவை பெற்றவர்கள், தேவ அழைப்பை பெற்றவர்கள், உங்களுக்கு வந்து ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இந்த ரெண்டு தேவை. நீ பரிசுத்த ஆவியில நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும். அதே நேரத்துல என்னுடைய சுட்டெரிக்கிற வல்லமை உன் மேல வெளிப்படணும். என் சுட்டெரிக்கிற வல்லமை வெளிப்பட்டுச்சுன்னா உன்னை தளர்த்துகிற, உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை எழும்ப விடாதபடி போராடி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகளை சுட்டெரிக்கும்படி என்னுடைய பரிசுத்த அக்கினி வெளிப்படும். அக்கினி ஜுவாலைகளுக்கு ஒத்த கண்களை உடையவர், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவன் அங்கே வெளிப்பட ஆரம்பிப்பார். அவர் வெளிப்படும் போது உனக்கு விரோதமாய் போராடுகிற, உன்னுடைய அழைப்புக்கு விரோதமாய், தரிசனத்துக்கு விரோதமாய், எழும்ப முடியாதபடி குடும்பத்துக்கு விரோதமாய் செயல்படுகிற அந்தகார வல்லமைகள் எல்லாம் சுட்டெரிக்கிற தேவ மகிமை வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹalleluya. நீ பலத்தின் மேல் பலன் அடைவாய். நீ முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பாய். உன் தலையை எண்ணெயால் அவர் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். சத்துருக்களுக்கு மத்தியில் பந்தி உண்டாக ஆரம்பிக்கும். பிசாசை பார்த்து நீ சேலஞ்ச் பண்ண முடியும். பிசாசுகள் உன்னை பார்த்து அலற ஆரம்பிக்கும். வியாதியின் கட்டுகள் உடைய ஆரம்பிக்கும். அந்தகார கிரிகள் அழிய ஆரம்பிக்கும். ஆண்டவர் உன் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிப்பார். ஆண்டவர் உன் மூலமாய் வெளிப்பட ஆரம்பிப்பார். எத்தனை பேருக்கு ஆசையா இருக்கிறது? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுங்க ஆண்டவரே. நீங்க தாகமா இல்லாவிட்டால், நீங்க வாஞ்சையா இல்லாவிட்டால் பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொட முடியாது. வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? தாகம் உள்ளவனுக்கு நான் கொடுப்பேன். ஆனா பெரிய பிரச்சனை என்ன, ஏன் அநேகர் நிரப்பப்படல?
ஆண்டவர் சொல்ற உனக்கு தாகம் இல்ல, தாகம் வாயில நீ சொல்ற, உள்ளுக்குள்ள நிறைய கண்டிஷன் வச்சிருக்கிற. உன் Dress விலக கூடாது, உன் சேர் அசைய கூடாது, உன் கண்டிஷனுக்கு ஆவியானவர் வர மாட்டாரு. நீ ஒரு குழந்தை மாதிரி தேவ சமூகத்துல நீ விட்டு கொடு. அவருடைய தொடும்போது உன் வாயை தர, உன் வாய்க்குள்ள உனக்குள்ள இருக்கிற அந்த வேதனைகள் எல்லாம் வெளியே வரும்போது நீ கதறி அழுகலாம், நீ சிரிக்கலாம், நீ ஆர்ப்பரிக்கலாம், நீ அந்நிய பாஷையில பேசலாம். அதற்கு உன்னுடைய நாவை நீ விட்டு கொடுக்காமல், உன் சரீரத்தை நீ விட்டு கொடுக்காம, நீ உன்னுடைய சூழ்நிலைகளை விட்டு கொடுக்காம கர்த்தருடைய ஆவியானவரால் செயல்பட முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்துல தங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் 120 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. அவர்கள் இந்த தேசத்தை அசைத்தார்கள். அவர்களை பார்த்த அரசாங்கம் நடுங்கிச்சு. இன்று வரை வேதம் நம்ம கையில இருக்கிறதுக்கு காரணம் அவர்கள் ஒவ்வொரு தேசத்திலும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தது. அவ்வளவு பவர்ஃபுல்லான சுவிசேஷம். இன்றைக்கு ஏன் நமக்குள்ள பவர் இல்லாம இருக்கிறது? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய அக்கினி உம்மால வெளிப்படும் போது அதே பவர், அதே வல்லமை, அதே மகிமை, அதே அப்போஸ்தலர்கள் காலகட்டத்தில் நடந்த அற்புத அடையாளங்கள் உன் மூலமாய் செயல்பட வேண்டும் என்று தேவன் வெளிப்படுத்துகிறார். ஹalleluya. எத்தனை பேருக்கு ஆசை? சொல்லுங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன், அக்கினியால் என்னை நிரப்புங்க, ஆவியினால் என்னை நிரப்புங்க, ஒரு குழந்தை மாதிரி என்னை விட்டு கொடுக்கிறேன். ஹalleluya. வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானவன் அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய வெற்றியின் அடையாளம், சோதனையை ஜெயிக்கிறதுடைய அடையாளம். எப்படி இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, எப்படி இவ்வளவு போராட்டம் வந்துச்சு, எப்படி நீங்க ஜெயிச்சிட்டே போனீங்க? பவுல் சொல்றாரு, இந்த 2 ப்ராசஸும் சைமல்டேனியஸா நடந்துட்டே இருந்துச்சு. இந்த 2 ப்ராசஸும் ஒரு மனுஷனுக்குள்ள நடக்கணும். என்ன நடக்கணும்? ஒன்று, நீங்க ஆவியில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க, வேதம் வாசிக்க ஜெபிக்க, உங்க உள்ளான மனுஷன் நிரம்பிக் கொண்டே இருப்பான். உள்ளான மனுஷன்ல பலன் வந்து கொண்டே இருக்கும். அந்த உள்ளான மனுஷன்ல பலன் வந்தா, பிரதர் வாங்க இங்க முன்னாடி முன்னாடி இங்க, உள்ளான மனுஷன்ல பலன் வந்தால் அவனுடைய உள்ளான மனுஷன் வைராக்கியமாய் செயல்பட முடியும். உள்ளான மனுஷன்ல தேவ வல்லமை வெளிப்பட ஆரம்பிக்கும். உள்ளான மனுஷன்ல உலகத்தினுடைய கவலைகளோ உலகத்தினுடைய போராட்டங்களோ அவனை தொட்டு கூட பார்க்க முடியாது. உள்ளான மனுஷன்ல ஒரு அசாதாரணமான பலன், அது பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதலினால வரும். சின்ன சின்ன வார்த்தைகளுக்கெல்லாம் அவங்க தயங்க மாட்டாங்க, சின்ன சின்ன காரியத்துல அழுதுட்டு இருக்க மாட்டாங்க, சின்ன சின்ன இந்த சின்ன பிள்ளைகள் மாதிரி எல்லாம் அவங்க உட்கார்ந்து இருக்க மாட்டாங்க. நிறைய நேரத்துல பாருங்க, அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், சின்ன சின்ன விஷயத்துக்கு பிரச்சனை, சின்ன சின்ன விஷயத்துக்கு கவலை, சின்ன சின்ன விஷயத்துக்கு விசுவாசிகளை கூட்டு உட்கார வச்சு பேசினா அற்பமான விஷயங்கள், சாதாரணமான விஷயங்கள் ஹேண்டில் பண்ண முடியல. காரணம், உங்களுக்குள்ள பலன் இல்லை. அந்த உள்ளான மனுஷனுக்குள்ள பலன் இல்லை. பவுலுடைய வாழ்க்கையில அவர் உள்ளான மனுஷன்ல எவ்ரி டே அந்த பலன் தேவைப்பட்டு கொண்டே இருந்துச்சு அவருக்கு. அவர் ஜெபிக்கிறார், வேதம் வாசிக்கிறார், தேவனோட ஐக்கியமா இருக்கும்போது எவ்ரி டே அந்த பலன் பெருகி கொண்டே இருந்துச்சு. அதே நேரத்துல ஒரு சைடு மட்டும் விடல. நிறைய பேர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல பைபிள் வாசிப்பாங்க, எப்போதும் ஜெபம் உபவாசம், உள்ளுக்குள்ள பலன் இருந்துட்டே இருக்கும். ஆனா வெளியில சரீரத்துல போராட்டம், சிந்தனையில போராட்டம், பாவம் நெருக்குது. இது நெருக்கும் போது நம்ம நிலத்தை குறிச்சு வாசல் இல்லையா, நல்ல விதை வளர்ந்துச்சு, செடி வளர்ந்துச்சு, முள்கள் வந்து அதை நெருக்கி போட்டது. சரீரத்தில் இருக்கிற பாவம், பின்தொடர்கிற பாவம், இந்த அட்மாஸ்பியர் இருக்கிற பாவம், விக்கிரக வழிபாடுகள், இந்த போராட்டத்துக்கு மத்தியில் நம்ம இருக்கும்போது இது ஒரு மனிதனை தளர்த்துகிறது. அது தளர்த்தும் போது என்னதான் பலன் இருந்தாலும், என்னதான் ஜெபிச்சிருந்தாலும் சோர்வுகள் அவனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கிறது. ஆனா பவுல் சொல்றாரு, எனக்கு 2 நடந்துச்சு. ஒன்று, உள்ளான மனுஷன்ல பலன் அடைஞ்சிட்டே இருந்தேன், அதே மாதிரி வெளிப்பிரகாரமான மனுஷன்லயும் ஒரு புதிதாக்குதல் நடந்து கொண்டே இருந்துச்சு. ஹல்லேலூயா. அந்த வெளியில புதிதாக்குதல் எப்படி நடக்கும்? வெளியில இருக்கிற போராட்டத்தை எப்படி முறியடிக்க முடியும்? அதற்காக தான் அக்கினி அபிஷேகம் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியுடைய அக்கினி வெளிப்படும் போது அது சுட்டெரிக்க ஆரம்பித்து விடும். அது சுட்டெரிக்கிற வல்லமையாய் வெளிப்படும். உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாம
போய்விடும். ஹalleluya. உங்க சிந்தனைக்குள்ள மறைந்து இருக்கிற வருஷங்களாய் உள்ளே இருக்கிற வருஷங்களாய் இருக்கிற கவலைகள், வருஷங்களாய் இருக்கிற போராட்டங்கள், வருஷங்களாய் உங்களை தாக்கி கொண்டிருக்கிற போராட்டங்கள், உங்களை எழும்ப விடாதபடி தளர்த்தி கொண்டிருக்கிற எல்லாவற்றையும் அக்கினி அபிஷேகம் வேரோட கருக வைத்து உங்களை விடுதலையோடு செயல்பட வைக்கிறார். ஹalleluya. பவுல் சொல்றார், இந்த பிராக்டிஸ் எனக்கு இருக்கிறதுனாலதான் என் பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாங்க ஒடுங்கி போகிறது இல்ல, துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுகிறது இல்ல, கீழே தள்ளப்பட்டாலும் மடிந்து போகிறது இல்ல. கிறிஸ்துவினுடைய அந்த பாடுகளை எங்க சரீரத்தில் நாங்க சுமக்கிறோம். ரோமர் 8ல சொல்றாரு, உபத்திரம் வரலாம், வியாகுலம் வரலாம், பசி வரலாம், பட்டினி வரலாம், நிர்வாணம் வரலாம், நாசமோசம் வரலாம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன் என்ற வார்த்தை அக்கினியாய் வெளிப்படுவதனுடைய காரணம் அக்கினி அபிஷேகத்துல நிரப்புறதுனால. ஹalleluya. இயேசு சொல்றார், நான் வந்தது பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் கொடுப்பேன், அக்கினியினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன். இன்னைக்கு எத்தனை பேர் அக்கினி ஞானஸ்நானம் கொடுக்கணும்? நீங்க சொல்ற ஆண்டவரே, சுத்திரிக்க வேண்டிய நிறைய இருக்குதுப்பா, அது முளைச்சு என்னை வேதனைப்படுத்துகிறது ஆண்டவரே, அதை சுட்டரிக்கிறதுக்கு உங்க வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே சொன்னா கர்த்தர் இன்றைக்கு சுட்டரிக்க போகிறார். ஹalleluya. ஹalleluya. அக்கினி என்பது நியாய தீர்ப்பின் அடையாளம். அக்கினி என்பது சுட்டெரிக்கிறதுனுடைய அடையாளம். பழைய ஏற்பாட்டுல சோதோம் கொமோரோ பட்டணத்துல ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனமும் 25வது வசனமும். யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் கொமோராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். நல்லா கவனிச்சுக்கோங்க. பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல என்னெல்லாம் நடந்துச்சோ புதிய ஏற்பாட்டில் நடக்கிறதுக்கான நிழலாட்டம். இப்ப பழைய ஏற்பாட்டில் என்ன நடந்துச்சு? சோதோம் கொமோரா பட்டணத்துல விபச்சாரம், வேசித்தனம், ஆணோடைய அவலட்சணமான காரியங்கள், தேவனுக்கு கோபம் ஊட்டுகிற பாவங்கள் அங்க நடக்குது. உடனே தேவ கோபம் பற்றி எரிகிறது. என்ன பண்ண தெரியுமா? வானத்திலிருந்து அக்கினி இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அக்கினி இறங்கி பட்சிச்சதுல இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒண்ணும் முளைக்கவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ஒரு மனுஷன் குடியிருக்கவே முடியல. சவக்கடல் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்குது. அக்கினியும் கந்தகமும் மேல இருந்து இறங்குச்சு. அதனுடைய அர்த்தம், பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி உன் மேல வெளிப்பட்டால் இதுவரை உன்னோட போராடின எந்த பொல்லாத ஆவியும், வசனம் சொல்லு, உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். இச்சையின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, வஞ்சக ஆவி, கோபத்தின் ஆவி, தற்கொலையின் ஆவி, என்னென்ன ஆவி, பொருளாசையின் ஆவி, பலவீனப்படுத்துகிற ஆவி, எதெல்லாம் உங்களை எழுப்ப விடாதபடி தளர்த்தி கொண்டிருக்கிறதோ நீங்க ஒப்பு கொடுக்குறீங்க, அறிக்கை பண்றீங்க, ஜெபம் பண்றீங்க, நல்லது. ஆனால் அதே நேரத்துல ஒரு சுட்டெரிக்கிற அக்கினி அதனுடைய வேரோட சுட்டெரிக்கப்படும்படி ஆவியானவருக்கு நீங்க விட்டு கொடுக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. சோதோம் கொமோரா பட்டணம் ஒரு அடையாளமாய் வைத்திருக்கிறார். அந்த பட்டணத்துக்கே அதை செஞ்சனா, நீ என்னுடைய மகள் அல்லவா, என்னுடைய மனவாட்டி அல்லவா, உனக்காக என்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறேன் அல்லவா, இன்றைக்கு நீ வீட்டுக்கு கூட உன்னுடைய சரீரத்தை என்னுடைய சுட்டெரிக்கிற வல்லமை உன் மேல வெளிப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சோதோம் கொமோரா பட்டணத்துல ஒருவன் இருந்தான், லோத்து. லோத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? வாசிக்கலாம். அதனுடைய 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசியுங்கள். அக்கிரமக்காரருக்குள் இவர் நடுவே வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையினாலே வருத்தப்பட்டு எவ்ரி டே ஒவ்வொரு நாளும் இவன் பண்ற அக்கிரமத்தினால வாதிக்கப்பட்டு நீதியுள்ள இருதயத்துல வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்து. ஹalleluya. நல்லா கவனிச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். சோதோம் கொமோரான்ற ஒரு பட்டணம் இருக்குது. அந்த பட்டணம் முழுவதும் விபச்சாரம், வேசித்தனம், ஓரினை சேர்க்கை, அசுத்தம்,
தேவனுக்கு விரோதமான பாவம். அந்த பட்டணத்துக்கு நடுவுல ஒருவன் இருக்கிறான், அவன் நீதிமான். இவன் என்ன பண்றான்? எவ்ரி டே இவன் பண்ற பாவத்தினால நடுவுல உட்கார்ந்து வாதிக்கப்படுகிறான். அர்த்தம் என்ன? இவனால ஜெபிக்க முடியல, இவனால தொடர்பு கொள்ள முடியல, இவனால எழும்ப முடியல, இவனால ஊழியம் செய்ய முடியல. எதை வேணாலும் எடுத்துக்கலாம். அதே பிக்சர்ல புதிய ஏற்பாட்டுல நமக்கு கொண்டு வர்றாரு. நமக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்கான், அவன் ரட்சிக்கப்பட்டவன், அவனுக்கு பாவம் செய்யணும்ன்ற ஆசை கிடையாது, பரிசுத்தமா வாழணும்னு விரும்புறான், தேவனுக்கு பிரியமா இருக்கணும்னு விரும்புறான், ஜெபிக்கணும்னு விரும்புறான், உபவாசிக்கணும்னு விரும்புறான், ஊழியம் செய்யணும்னு விரும்புறான். ஆனால் இந்த வெளியில் இருக்கிற சோதோம் குமாரா பட்டணமாகிய நம்முடைய சரீரம், நம்முடைய சிந்தனை, நம்மை சுற்றி இருக்கிற உலகத்துல நெருக்குகிற இந்த பாவங்கள் நம்மை பாதிக்கிறது. எப்படி சோதோம் குமாரா பட்டணத்துக்குள்ள ஒரு லோத்தால எதுவும் செயல்பட முடியலையோ, அதே மாதிரி அக்கினியினால் சுட்டெரிக்கப்படாத சரீரத்துல பாவத்தினால் போராடுகிற, சிந்தனையில் போராடுகிற ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருக்கும். எவ்ரிடே போராட்டம். இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம், நாளைக்கு அதே பாவம், நாளைக்கு ஒப்பு கொடுப்போம், நாளைக்கு அதே பாவம். இன்னைக்கு மனம் திரும்பி உற்சாகமா ஜெபம் பண்ணுவோம், அடுத்த வாரம் மறுபடியும் பிரச்சனை. விழுந்து 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 எழும்புகிற நிலைமை. ஆண்டவர் என்ன பண்ண தெரியுமா? அந்த சோதோம் குமாரா பட்டணத்திலிருந்து லோத்த கையை பிடிச்சு வெளியே அப்படியே கொண்டு வந்துட்டார். அக்கினி இறக்கி அந்த பட்டணத்தை பட்சித்து எரிச்சிட்டார். இது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுல சொல்றாரு, இந்த பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கிறது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் என்ன சொல்றாரு? பாதிக்கப்படுறது என் சரீரத்திலேயும் சிந்தனையும். அப்படின்னா சோதோம் குமாரா என் சரீரமும் சிந்தனையும் தான். இப்போ இந்த பட்டணத்துல இருந்து என்ன வெளியே இருந்தா என் உயிர் போயிடும், நான் பரலோகத்துக்கு போயிடலாம். ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, இது சரீரம், இது தேவனுடைய ஆலயம், இது என்னுடைய மனவாட்டி சபை, இது என்னுடைய சரீரமாகிய சபை. உங்க சரீரம் உங்களுடையது அல்ல, இது தேவனுடைய ஆலயம். அதனால இத உன்னை அதுக்குள்ள வெளியே இருந்து இந்த சரீரத்தை சுட்டரிக்கிற அந்த சோதோம் குமாரா பார்முலா இங்க இல்ல. ஆண்டவர் செஞ்சு காமிக்கிறாரு. தேவாலயத்துல வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான், கொள்றவன் விக்கிறவன் சாட்டை எடுத்தாரு, அவன் அங்கிருந்து வெளியே துரத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதோம் குமாரா பட்டணத்துல நீதிமான வெளியே கொண்டு வந்தாரு. ஆனால் புதிய ஏற்பாட்டுல எனக்குள் இருக்கிற பாவத்தை அவர் வெளியே கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. எனக்குள் இருக்கிற பலவீனத்தை வெளியே கொண்டு போகிறார். அப்ப அக்கினி அபிஷேகம் என்ன செய்ய போகிறது? சோதோம் குமாரா பட்டணத்துல வேரோடு கருக வச்ச மாதிரி பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி இந்த ஆலயத்துக்குள்ள வியாபாரம் நடத்தி கொண்டிருக்கிற, இந்த ஆலயத்துக்குள்ள பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கிற விபச்சார ஆவி, இச்சையின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவி, கொலைபாதக ஆவி, தற்கொலையின் ஆவி, பெருமையின் ஆவி, கோபத்தின் ஆவி, மூர்க்கத்தின் ஆவி எல்லாம் சாட்டை எடுத்து ஆண்டவர் வெளியேற்ற போகிறார். பட்சிக்கிற அக்கினியால் வெளியேற்ற போகிறார். அக்கினி அபிஷேகம் உண்மையில நடக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வெளிப்படும் பொழுது, பரிசுத்த ஆவியுடைய வல்லமை உனக்குள்ள வெளிப்படும் பொழுது, ஆட்டோமேட்டிக்கா சுட்டரிக்கிற வல்லமை. அது எங்க மறைஞ்சிருந்தாலும் சரி, எங்க ஒளிஞ்சிருந்தாலும் சரி, வருஷங்களாய் உனக்கு எதிராய் போராடுகிற, வருஷங்களாய் உன்னை எழுப்ப விடாதபடி உன்னை தளர்த்தி கொண்டிருக்கிற அந்தகார வல்லமைகளை அவருடைய அக்கினி ஜுவாலைகளை கொண்ட கண்களில ஸ்கேன் பண்ணி பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு வைரஸும் தப்ப முடியாது, ஒரு பிசாசும் தப்ப முடியாது. ஆலயத்தை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, தேவ சபையை கெடுக்கிற பொல்லாத ஆவியே, தேவனுடைய மனவாட்டியை கலங்கப்படுத்துகிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்துல ஒரு அக்கினி அபிஷேகம் அதை கிளியர் பண்ண போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுடைய அனுபவத்தை பாத்தீங்கன்னா 7ஆம் அதிகாரத்துல இதெல்லாம் சொல்றாரு. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுக்கு பிரியமா இருக்க விரும்புகிறேன், ஆனாலும் என் சரீரத்துல போராடுகிற ஒரு பாவத்தை நான் காண்கிறேன். வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். நல்லா கவனிங்க. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையும் இருக்குன்ற ஒரு பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். எனக்கு உள்ள இருக்கிற மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய வசனங்களுக்கு பிரியமா இருக்கணும்னு விரும்புறேன். ஆனாலும் எனக்கு உள்ள நான் என்ன நினைக்கிறேனோ அந்த பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிறேன்.
வேற ஒரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க இந்த சோதோம் கொமோராவாகிய இந்த அவயவத்தில் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். அது என் அவயவங்களில் அது என்னுடைய சரீரத்தில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு அதுக்குள்ள இருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கிக் கொள்ளுகிறது. என்னையே சிறை வைக்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? யார் என்னை விடுதலையாக்குவார்? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய அனுபவமும் இதுதான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய உள்ளான மனுஷன் தேவனுக்காக வாழணும்னு ஆசைப்படுது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் வெளியில என் சரீரத்துல போராடுகிற ஒரு பாவ பிரமாணத்தை நான் பார்க்கிறேன். அது என் சிந்தனையில போராடுது, என் சரீரத்துல போராடுது. இந்த பாவ பிரமாணம் என்னை சிறை வைக்கிறது. பாருங்க எப்படி வேலை செய்யுதுன்னு. இந்த பாவம் சும்மா இல்லை என் சரீரத்துல, அது என்னுடைய உள்ளான மனுஷனை சிறை வைக்கிறது. பவுல் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். நிர்பந்தமான மனுஷன் நான் என்ன அர்த்தம்? ஒரு குழந்தை கையில வச்சிருக்கிறோம், அதுக்கு சாப்பாடு ஊட்டினாலோ பால் கொடுத்தாலும் குடிக்காது. என்ன பண்ணுவோம்? கையை காலை இறுக்கி பிடிச்சு பால் குடி எடுத்து வாயில திணிச்சு குடிக்க வைக்கிறோமா இல்லையா? அதுதான் நிர்பந்தம். என்னால பாவம் செய்யாம இருக்க முடியல. பாவம் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் வெறுக்கிறேன். காலையில நேரத்தில் எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், ஜெபம் பண்ணணும்னு நினைக்கிறேன், வேதத்தை திறந்து வாசிக்கணும்னு நினைக்கிறேன், கீழ்ப்படியணும்னு நினைக்கிறேன், நேசிக்கணும்னு நினைக்கிறேன், பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறேன். பட் எதுவுமே என்னால முடியல. நான் விரும்புறது நடக்கவே மாட்டேங்குது. நான் எதை விரும்பலையோ நிர்பந்தத்துல நான் செய்யறேன். பவுல் சொல்றாரு, யார் என்னை விடுதலையாக்குவார்? இது பழைய ஏற்பாடு. ஆனா புதிய ஏற்பாடை கனெக்ட் பண்றாரு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிங்க. பவுல் இதுக்கான சொல்யூஷன் சொல்றார் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல. கிறிஸ்து இயேசுவினாலே அப்படின்னா இயேசு கிறிஸ்து மூலமாய் ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுகிறது. அந்த பிரமாணத்தின் பெயர் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். அந்த ஆவியின் பிரமாணம் என்பது அபிஷேகம். ஆவியின் பிரமாணம் என்பது பரிசுத்த ஆவியினுடைய நிரப்புதல், பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால் சுட்டரிக்கப்படுதல், பரிசுத்த ஆவியினுடைய கனிகள், வரங்கள், இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஆவியின் பிரமாணம் இது என்ன பண்ணுதாமா? என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாண காலம் இருந்த வரைக்கும், இயேசு சிலுவையில் அடிக்கப்படுற வரைக்கும், பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாள்ல இந்த பூமியில இறங்குற வரைக்கும் நிர்பந்தமான மனுஷன். எதை செய்யக்கூடாதோ அதை செஞ்சிருவேன், எதை ஒப்பு கொடுக்கணும் அதே அடுத்த வாரம் செஞ்சிருவேன். திரும்ப திரும்ப சாட்சி, திரும்ப திரும்ப ஒப்பு கொடுத்தல், திரும்ப திரும்ப பாவ மன்னிப்பு, இப்படிதான் இருந்துச்சு. ஆனால் பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் பர்மனண்டா இறங்கினார். அவர் பவுல் வெளிப்பாடோட எழுதுறார் ரோமர்ல, ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம், மரணம் என்பவருடைய பிரமாணத்தினின்று என்னை விடுதலையாக்கிற்று. 7ஆம் அதிகாரம் சொல்றாரு, நிர்பந்தமான மனுஷன் நான். யார் என்னை விடுதலையாக்க முடியும்? நான் விடுதலை ஆகணும்னு நினைக்கிறேன், என்னால விடுதலை ஆக முடியல, போராடுறேன். பட் 8ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது, அது பரிசுத்த ஆவியினால. ஹல்லேலூயா. அந்த பவுல் தான் சொல்றாரு, எப்படி அனுதினமும் விடுதலை அனுபவிக்கிறீங்க? ரெண்டு நடக்குது. ஒண்ணு உள்ளான மனுஷன்ல பலன், இன்னொன்னு வெளியான மனுஷன்ல ஒரு சுத்திகரிப்பு. ஹல்லேலூயா. உள்ளான மனுஷனில் பலன் என்ன? அது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம். வெளிப்பிரகார மனுஷனின் விடுதலை என்ன? அது அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேருக்கு விடுதலை வேணும்னு நினைக்கிறீங்க? நீங்க பழைய ஏற்பாடு இல்ல, நீங்க புதிய ஏற்பாடு. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு எழுத்து அது கொல்லுகிறது, புதிய ஏற்பாடு ஆவி அது உயிர்ப்பிக்கிறது. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டோட மகிமை மோசேயுடைய முகத்திலேயே அவ்வளவு பவர்ஃபுல் என்றால், புதிய உடன்படிக்கையின் மகிமை இது மகிமையின் மேல் மகிமையாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இதை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் தாகமா இருக்கிறார்களோ அவர்கள் இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் இந்த அக்கினியை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் வெற்றிகரமாய் வாழ முடியும். அவர்கள் இயேசுவை போல ஜீவிக்க முடியும். பிசாசுக்கு முடிவு கட்ட முடியும். பவுல் சொன்னார், பாவம் மரணம் என்ற பிரமாணத்தில் நின்று எனக்கு விடுதலை கிடைத்து விட்டது. எனக்கு விடுதலை வேணும். அது பரிசுத்த ஆவியினுடைய அக்கினி அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறார். தாகமா சீக்கிரம் ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். ஆனா தாகத்தோட யார் ஜெபிக்கிறீர்களோ உங்களை ஆண்டவர் அபிஷேகிப்பார். உங்களை ஆண்டவர் தொடுவார். ஏன் இப்படி நம்ம கூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு விசேஷம், நம்ம ஒருமனப்பட்டிருக்கும் போது அது ஒரு அபிஷியலான ப்ரோக்ராம். அந்த தேவ பிரசன்னம் எழுந்தருளி இருக்கிறது. சபை கூடி வரும்போது அது ஒரு அபிஷியலான ஆராதனை. இது இங்க ஒரு அதிகாரம் இருக்கிறது. இங்க நம்ம ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணும்போது இங்க ஒரு அக்கினி பற்றி எரியும். நீ பச்சை வரையா இருந்தா கூட ஒப்பு கொடுத்த நீங்க எரிய ஆரம்பித்து விடுவீங்க. அபிஷேகம் பெறாதவர்கள் கூட இன்னைக்கு நீங்க ஒப்பு கொடுத்தா நீங்க நிரம்ப ஆரம்பிப்பீர்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் அக்கினியினால் நிரம்ப ஆரம்பிப்பீர்கள். நீங்க விட்டு கொடுக்கறதெல்லாம் இருக்குது. திரும்பவும் அப்படியே உட்கார்ந்து ஜெபிச்சுட்டு போனீங்கன்னா வந்தவண்ணமா தான் நீங்க போவீங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியுடைய அக்கினி எப்படி வரும் தெரியுமா? எலியா என்பவன் ஜெபம் பண்ணான். அவன் சரியாக பலிபீடத்துல பலி விட்டு பலிபீடத்தை செட் பண்ணிட்டு எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஆண்டவரே கேட்டவர்கள் சொன்னா அக்கினி இறங்கி வர ஆரம்பிச்சது. ஹல்லேலூயா. இன்னைக்கு செட் பண்ணிடப்பட வேண்டியவர்களை செட் பண்ணிட்டு, ஆண்டவரே எங்கிட்ட குறைவு இருக்குது நான் ஒத்துக்கிறேன். ஆண்டவரே என்னால ஜெயிக்க முடியல நான் ஒத்துக்கிறேன்ப்பா. எத்தனை முறை ஜெயிச்சாலும் மீண்டும் மீண்டும் விழுகிறேன் ஆண்டவரே. பட் இன்னைக்கு எனக்கு ஒரு விடுதலை வேணும். இன்னைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி உண்மையாய் நீங்கள் ஜெபித்தால் இன்னைக்கு அந்த அக்கினி இறங்கி வரும். சோதோம் கொமோராவை சுட்டெரிக்கும். உங்க சிந்தனையில் இருக்கிற சோதோம் கொமோரா வெளியேறும். உங்க சரீரத்தில் இருக்கிற சோதோம் கொமோரா வெளியேறும். உங்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். எல்லா கண்களையும் மூடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களையும் மூடி ஜெபிக்கலாமா? ஒரு நிமிஷம் நல்ல ஊக்கமா ஜெபம் பண்ணுங்க. இந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு பலிபீடம் செட் பண்ணிடு. நீ தேவ சமூகத்துல கேளு. பலிபீடத்தை